இந்த பிரிஸ்க்ன்றது வந்து அமெரிக்காக்கு எதிரா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது ட்ரம்ப் வந்து உள்ள வந்த பிறகு இது பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. இத வந்து டைரக்ட்டாவே சொல்லிட்டாரு. பிரிஸ்க்ல எவன் வேணா சேர்றீங்க, அவனுக்குலாம் நான் படிப்பேன்பா. என்ட்ட இருந்து நெறைய நெருக்கடிகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. முக்கியமா இதுல இந்தியா இருக்கு. இந்தியாவும், அமெரிக்காவும் ரொம்ப இணக்கமான நாடுகள். பட் இந்தியாவும் யாரெல்லாம் அந்த பிரிஸ்க்ல இருக்காங்களோ எல்லாருக்குமே ஆப்பு அப்படின்ற மாரி திட்டம் குடுத்திருக்காப்ல. இதான் ஹாட் நியூஸா போயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப நம்ம இத அப்படியே நம்ம வேர்ல்டு வார்க்குள்ள கனெக்ட் பண்ணி பார்ப்போமா? இப்ப இந்த பிரிஸ்க்ன்றது வந்து மோனோபோலி பண்ணி நாங்க தான் அப்படின்ற மாரி வந்துட்டாங்க அப்படின்னா, அமெரிக்கா சும்மா விடாது. ஏன்னா இவ்வளவு நாள் ஆண்டுகிட்டு இருந்த ஒரு அதிகாரத்த அசால்ட்டா விட்டுக் குடுக்காது. அப்போ அவங்களுக்கு நெருக்கடி குடுக்கும்போது பல நாடுகள் வந்து அமெரிக்காக்கு எதிராவே செயல்பட வாய்ப்பு இருக்கு. "ஏய் நீ என்னடா நீனே உன்கிட்டயே வரணுன்ற, இப்ப நாங்கலாம் ஒரு தன்னிச்சையா ஒரு விஷயத்த உருவாக்குறோம். அத நீ விட மாட்ற" அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துச்சு அப்படின்னா, உலக நாடுகளோட அதாவது பிரிக்ஸ்ல சேரக்கூடிய நாடுகள் ஒரு சில நாடுகள் பயந்துகிட்டு சேர்ந்துரலாம். சேராத நாடுகள் ரஷ்யாவும், அமெரிக்காவுக்கும், சைனாக்கும் பயங்கரமான ஒரு பில்லரா மாறலாம். இப்படி மாறும்போது நாடுகள் டிவைட் ஆகும். உடனே வந்து உலக போர் வந்து பார்ப்போம். அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு பூச்சாண்டி கதை. போர் வரும், போர் வரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2012ல ஆரம்பிச்சுச்சு இந்த விஷயம். உலகம் அழிய போதுன்னு. நான் போர்ன்னு வந்தனாலே வேர்ல்டு வார் 3னா கண்டிப்பா உலகம் அழியறதுக்கு பாதி வாய்ப்பு இருக்கு. எப்படி அழியும் அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ அப்ப வேர்ல்டு வார் 3 பத்தி எப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, 2012ல இருந்தே உலகம் அழிய போது உலகம் அது இந்த கதை, பூச்சாண்டி கதை. புலி வருது, புலி வருது. ஸோ இந்த காமெடி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துல புலி வருது, புலி வருதுன்னு சொல்லிட்டு, ஒரு கட்டத்துல உண்மையிலேயே புலி வரும். புலி வந்து ஒருத்தன அடிச்சு சாப்பிடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்பயும் போல இன்னைக்கு ஒரு புடான்டா வர்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்ல கதை போட்டு தூங்கிருவீங்க. ஸோ இதுதான் அவனுக்கு வேணும்.